இன்புற்று வாழ்க. ஆசை சுயநலமானது. அது தன்னை தன் மகிழ்ச்சியை முக்கியமாக தான் நினைக்கும். மற்றவரை பற்றிய கவலையே அதற்கு கிடையாது. ஆசை உள்ளவர்கள் தன் செயல் பிறரை எப்படி பாதிக்கும் அப்படின்னு கூட அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. மற்றவர்களை கஷ்டப்படுத்தியாவது தான் சந்தோஷமாக இருப்பார்கள். குற்றாலத்தில் குளிக்கப் போகிற ஒருவர் குழந்தை அழாமல் இருப்பதற்காக வாழைப்பழம் வாங்கி குழந்தையிடம் கொடுத்து கரையோரமாக உட்கார வைத்துவிட்டு குளிக்கப் போகிறார். நமது மூதையார் ஸ்ரீமான் குரங்கு கர் என்று பல்லை காட்டி குழந்தை முன் வந்து வெடுக்கென்ற பழத்தை பிடுங்கி போகிறார். குழந்தை கூச்சல் போடுகிறது. குரங்கு தன் ஆசையை நிறைவேற்றி கொண்டது. அது குழந்தையை பாதிக்குமே என்று கவலைப்படாது. ஆசை என்பது விலங்குத்தனமானது. அன்பு உள்ளவர்கள் மனிதர்கள். பிறர் உணர்ச்சிகளை மதிப்பாங்க, உதவுவார்கள். பிறர் அழுதாலும் தானும் அழுவார்கள். ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஓடி போய் பார்ப்பார்கள், கஞ்சி வைத்து கொடுப்பார்கள். ஆனால் அன்பு தான் பிறருக்கு என்ன செய்கிறோமோ அதை பிறரும் தனக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நாம் சிரித்தால் பக்கத்தில் உள்ளவனும் சிரிக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அது அன்பினுடைய பலகீனம். அப்படி அடுத்தவர் சிரிக்கவில்லை என்றால் அன்பு உள்ளவர்கள் கோபப்படுவார்கள். அவனுக்கு எவ்வளவு திமிரு என்று உறவையே முறித்தி விடுவார்கள். எதிர்பார்ப்பு என்பது அன்பினுடைய கெட்ட குணம். நான் உன் வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கிறேன், நீ என் வீட்டுக்கு ஒரு தடவை கூட வரவே இல்லை என்று நண்பர்கள் சண்டை போடுவது கூட உண்டு. அன்புதான் பிறருக்கு செய்வது போலவே பிறர் தனக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அருள் என்பது பிறரது நன்மையை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு உணர்ச்சி. இதனால் தனக்கு என்ன லாபம், இவன் நமக்கு என்ன செய்வான் என்று எதையுமே எதிர்பாராது உதவுதான் அருள்மனமாகும். ஆசை உள்ளவர்கள் விலங்குகள். பிறரை கெடுத்தாவது துன்புறுத்தியாவது தான் மகிழ்ச்சியோடு இருக்க நினைப்பது ஆசையினுடைய இலக்கணம். அன்பு உள்ளவர்கள் அவர்கள் மனிதர்கள். தானும் நன்றாக இருக்க வேண்டும், அவனும் நன்றாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தானும் கஷ்டப்படக்கூடாது, அவனும் கஷ்டப்படக்கூடாது என்கிற எண்ணம் அன்பினுடைய இலக்கணம். அருள் உள்ளவர்கள் தெய்வங்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தான் கஷ்டப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பிறர் துன்பப்படக்கூடாது என்கிற கருணை அருளின் இலக்கணம். உதாரணம், அன்னை தெரசாவை போன்ற பெண்கள். திருச்சிற்றம்பலம்.